ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் அனைவரும் நமது சகோதர சுசேரருடைய ஆன்மீக பயிற்சிக்காக முதலாம் ஆண்டு நினைவு திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய வேளையிலே அவர் குடும்பத்திற்கான சிறப்பாக ஜெபிப்போம். அவர் திரு சுசேராஜ் அவர்கள் இந்த மண்ணிலே வாழும் பொழுது எந்த அளவுக்கு விசுவாசம் வைத்திருந்தார் என்றால், அவருடைய குடும்பத்திலிருந்து 2 பிள்ளைகளை இறைவனுடைய பணிக்காக ஒப்புக் கொடுத்திருக்கின்றார். இதில் நாம் பார்க்க முடியும், அவர்கள் விசுவாசத்தில் நம்பிக்கையில் இறைவனுக்காக ஒவ்வொரு நாளும் தன்னுடைய குடும்பத்திலே அவர்கள் பணி செய்து இன்று குடும்பத்திலிருந்து இறைவனுக்கு பணி செய்ய பிள்ளைகளை அனுப்பியிருக்கிறார். மேலும் இன்று நாம் இந்த நாளிலே சிந்திக்கும் பொழுது இன்று இறைவார்த்தை வழிபாடானது நம் ஒவ்வொருவரையும் இறைவன் மீது நம்பிக்கை வைக்கவும், இந்த மண்ணுலகின் வாழ்வை விட்டு நாம் விண்ணுலகம் செல்லும் பொழுது நிச்சயமாக கடவுள் நம்மை ஏற்றுக்கொள்வார், கடவுள் நம் இறைவன் என்பதை சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இயேசுவில் பிரியமானவர்களே, கொண்டிருக்கிறதை திரும்ப நாம் பார்க்கும் பொழுது பவுலடிகளார் சாவை கொடுக்கு எங்கே, எம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாவை வெற்றி கொண்டார் என்று நாம் தியானிக்கின்றோம். எனவே இன்றைய நாளிலே நமது சகோதர சுசிராஜ் அவர்களுடைய ஆன்மீக பற்றிக்காகவும் அவர் இந்த மண்ணுலகில் வாழ்ந்த பொழுது செய்த தவறுகளுக்காக இறைவன் அவரை நிறைவாக மன்னிக்க வேண்டும் என்றும் இன்றைய நாளிலே அவர்கள் குடும்பத்திற்காகவும் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருவருக்கும் சிறப்பாக கொண்டாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு ஒப்புக் கொடுங்கள். நமது பாவங்களை குறைகளை ஏற்றுக்கொள்வோம். அனுமதிக்கப்பட்டு மன்னிக்க வேண்டி தூய்மையாய் இப்பரிசுத்த மறையை ஒப்புக் கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரரிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தகுதியாலும் பாவங்களை பல செய்வேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாகமே ஆகிய சகோதர சகோதரியும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக ஏற்றுக்கொள்ள மாற்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. மன்னிப்பு அருளும் இறைவா, உமது அடியார் சுசேராஜ் அவர்கள் 2 ஆண்டு நினைவு நாளை கொண்டாடுகிற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அவர் ஆன்மாவுக்கு இறைவாழ்தல் இடத்தையும் அமைதியின் பேச்சினையும் மாற்றி ஒளியையும் தந்தருள்வீராக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது. திருப்புதர் யோவான்
அதிகாரம் 21 இறைவார்த்தைகள் 1-5 மற்றும் 6-7 வரை. யோவானாகிய நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டன, கடலும் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாயிருந்தது. பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது, அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார், அவர்கள் அவருக்கு மக்களாய் இருப்பார்கள், கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார், அவரே அவர்களுடைய கடவுளாய் இருப்பார், அவருடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். எனவே சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது, முன்பு இருந்தது எல்லாம் மறைந்து விட்டன என்றது. அப்பொழுது அரியணை வீட்டிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகின்றேன் என்று கூறினார். அகரமும் நகரமும் நானே, தொடக்கமும் முடிவும் நானே, தாகமாய் இருப்போருக்கு வாழும் அளிக்கும் நீரூற்றிலிருந்து நான் இலவசமாய் குடி கொடுப்பேன். வெற்றி பெறுவோர் இவற்றை உரிமை பேராக பெறுவர். நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன், அவர்கள் எனக்கு மக்களாய் இருப்பார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. ஆண்டவரே
அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 23 முதல் 26 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை பார்த்து, மானிட மகன் மாற்றி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வு தம் வாழ்வை இழந்து விடுகிறார். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோ நிலை வாழ்வுக்கு தன்னை உரியவராக எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார். வாழ்வுதல் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய தந்தை சூசராஜ் அவர்கள் மறைந்து ஓர் ஆண்டை நினைவு கூறுவதற்காக கடவுள் நம் அனைவரையும் ஒன்றாக இணைத்திருக்கிறார். இந்த நாளிலே அவரை பற்றி நாம் யோசித்து பார்த்து அவருக்காக ஜெபிப்பதற்காக, நன்றி சொல்வதற்காக இந்த நாளை நாம் எடுத்துக்கொள்வோம். கத்தோலிக்க திருச்சபையிலே இறந்த பிற்பாடு 3ஆம் நாள், 16ஆவது நாள், 30ஆவது நாள், 1 வருடம் என்று மீண்டும் மீண்டுமாக இறந்தவர்களை பற்றி நினைத்து பார்க்கின்றோம், அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த திருப்பலின் வழியாக இவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இறப்பை பற்றி ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். நம்மில் எத்தனை பேர் கப்பலை பார்த்திருக்கிறோம்? கப்பல் எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்களா? பார்த்திருந்தா சந்தோஷம். பார்க்கலாம், கற்பனை பண்ணி பார்க்கிறோம். கடற்கரை ஓரமாக கப்பலை பார்க்கின்ற பொழுது பெருசா போட்டை நான் சொல்ல, பெருசா கப்பல், பல 100 பேர் அமர்வது போல் பெருசா இருக்கும். அது தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்த பிற்பாடு ஒரு கரையிலிருந்து அடுத்த கரைக்கு செல்லும். நாம் ஒரு கரையிலிருந்து அந்த கப்பலை பார்க்கின்ற பொழுது சிறிது சிறிதாக நகர்ந்து போக போக அந்த கப்பல் நம்முடைய கண்ணுக்கு சிறிது சிறிதாக தோணும். கொஞ்சம் தூரம் போன பிற்பாடு அது கண்ணுக்கு தெரியவே தெரியாது. கப்பல் சின்னதாகிறதா எல்லாருக்கும் தெரியும். கட்டாயமாக கப்பல் சிறியதாக மாறாது. அப்படி என்றால் கப்பல் மறைந்து விடுகிறதா? அதுவும் இல்லை. என்னவாக மாறுகிறது? இந்த கரையிலிருந்து அடுத்த கரைக்கு போய் சேர்கிறதே தவிர கப்பலும் சிறியதாக போவதில்லை, மறைந்தும் போவதில்லை. அதுபோன்றுதான் நம்முடைய வாழ்வு. நம்முடைய தந்தை அப்பா சூசராஜ் அவர்கள் இந்த சூரக்கோட்டை பகுதியிலே வாழ்ந்த நாட்களை எல்லாம் எண்ணி பார்ப்போம். அவர் செய்த நன்மைகள், அவர் செய்த உறவுகள், அவர் சம்பாதித்த உறவுகள் இன்றைய நாளில், இன்று முதல் வாசகத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, இன்று வாசிக்கின்ற ஒரு வாசகமல்ல, இன்று ஆர்டினரியா வாசித்தது முதல் வாசகத்தை வாசிக்கின்ற பொழுது சின்னப்பர் தெசலோனிய மக்களுக்கு எழுதுகின்ற ஒரு வசனம், வார்த்தை எழுது. அதையே நான் சூரக்கோட்டை மக்களுக்கும் சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறார் என்றால், நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். தெசலோனிக்க மக்களே, உங்கள் எல்லாரையும் பார்த்து நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். ஏனென்றால் நீங்கள் எல்லோரும் கடவுள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைக்காக, நீங்கள் எல்லோரும் கடவுள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைக்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அடுத்ததாக, நீங்கள் எல்லோரும் ஒருவரோடு அன்பாக இருப்பதற்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். 2 காரியம் சொல்லி, முதல் காரியம் கடவுள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைக்காக. சொல்லுங்க, நம்பிக்கைக்காக, கடவுள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைக்காக. 2வது, நீங்கள் எல்லாரும் ஒருவரோடு ஒருவர் வைத்திருக்கிற அன்பிற்காக. திரு சூசராஜ் அவர்கள் நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தார். கடவுள் மீது நம்பிக்கையோடு வாழ்ந்தார். தன்னுடைய குடும்பத்திற்காக மட்டுமல்ல, இந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களும் அவர் வழியாக நம்பிக்கை பெற்றிருக்கிறோம்.
கோயில் காரியமாக இருந்தாலும் சரி, உறவை வளர்ப்பதாக இருந்தாலும் சரி, கடவுள் மீது அவர் வைத்திருந்த நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் அதிகமாக தெரியும். அதே போல ஒருவர் மீது அவர் வைத்திருந்த அன்பு, பாசம் எல்லாருக்கும் தெரியும். அதனால்தான் சொல்லுகிறேன், தெசலோனிக்க மக்களுக்கு அவர் சொன்னதை உங்களுக்கும் நான் சொல்லுகிறேன். கடவுள் மீது இவர் வழியாக நீங்கள் பெற்றிருக்கிற நம்பிக்கைக்காகவும் அன்பிற்காகவும் கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இன்றைய முதல் வாசகத்திலும் நற்செய்தி வாசகத்திலும் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் உங்கள் கண்ணில் கொண்டு வருவேன். மாட்சிப்படுத்துவது, மாட்சி பெறுவது என்று. திருவழிபாட்டினுடைய பார்க்கின்ற பொழுது 3 அதிகாரம் மட்டும் ஏற்கனவே நடந்தது. 3 அதிகாரத்துக்கு மேல் 22 அதிகாரமும் நடக்க போவதை பற்றி சொல்லுகின்ற ஒரு செய்தி. அப்படி என்றால் திருவழிபாட்டில் வருகின்ற செய்தி எல்லாம் இந்த உலகம் முடிந்த பிற்பாடு நடக்கின்ற ஒரு செய்தி. மோட்சம் எப்படி இருக்கும் என்றால் மாட்சி பெற்றதாக இருக்கும். அப்படி இருக்கும். அந்த மாட்சி என்பது என்ன? அதே முதல் வாசம் மீண்டும் மீண்டும் நாம் சொன்னது, அங்கு அழுகை இருக்காது, அங்கு துன்பம் இருக்காது, அங்கு போட்டி இருக்காது, பொறாமை இருக்காது. இதெல்லாம் சேர்த்து சொல்லலாம். அவங்க சொல்றது 2 தான். இதெல்லாம் நான் சேர்த்து சொல்றேன். அங்க நம்முடைய நாட்டில் ஊரில் இருப்பது போல அல்லது இருப்பது போல இருக்காது. மனிதர்கள் போல இருக்க மாட்டோம். எல்லாரும் மாட்சி பெற்றவர்களாக இருப்போம். ஆண்டவர் இயேசு நற்செய்தியில் சொல்கிறார், நான் மாட்சி பெறுவதற்காக வந்தேன். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது பலன் தராது, மடிந்தால்தான் பலன் தரும். அதே போலதான் சூசராஜ் அவர்களும் இந்த உலகத்திலே கடைசி நாட்டில் வாழ்கின்ற பொழுது நான் மடிய போகிறேன், சாக போகிறேன், மாட்சி பெறப் போகிறேன் என்பதை எல்லாம் அறிந்தவராக அவர் வாழ்ந்தார். எனவே மாட்சி பெறுவதற்காக மனிதர்களாக நாம் எல்லோருமே இருக்கிறோம். தெரிந்தோ தெரியாமலோ இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற நாம் எதற்காக வாழ்கிறோம் என்று பல வேளைகள் மறந்து விடுகிறோம். இத்தனை உறவுகள், இத்தனை ஜபங்கள், இதையெல்லாம் எதற்காக என்றால் என்னுடைய வாழ்வு அதைவிட மேலாக என்னுடைய ஆன்மாவை நான் காப்பாற்றிக் கொள்வதற்காக. எப்படி காப்பாற்றிக் கொள்வது? மாட்சி பெறுவதற்காக. மனிதர்களாக நாம் எப்படி இருக்கிறோம் என்றால், நேற்றைய தினம் நற்செய்தி வாசகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இயேசுநாதர் அங்க தொழுகை கூட்டத்திற்கு செல்கிறார். தொழுகை கூட்டத்திற்கு செல்லுகின்ற பொழுது தீய ஆவி பிடித்த ஒருவருக்கு அந்த ஆவியிலிருந்து தீய ஆவியை ஓட்டுவதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே இயேசு வந்ததற்கு மிக முக்கியமான காரணம் பேய்களை ஓட்ட, நோய்களை குணமாக்க, இறை ஆட்சி உருவாக்க என்றெல்லாம் படமெடுத்து காண்பித்து அதை செயலில் காட்டுகிறார். தீய ஆவியை ஓட்டுகிறார். அடுத்தது ஏதாவது ஒரு புனிதரை நினைத்து பார்ப்போம். ஒரு அந்தோனியார் புனிதரை நினைத்து பார்ப்போம். புனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள், தீய ஆவி பிடித்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது 2 பேரும் மனிதர்கள் தான். இந்த உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்களாம். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த உலகத்துல தீய ஆவி இருக்குதா இல்லையா? இல்லையா? தீய ஆவி இருக்குதா இல்லையா? இருக்கு. அதை எப்படி கண்டுபிடிப்பது? நான் நல்லதை நினைக்கின்ற பொழுது, நல்லதை பேசுகின்ற பொழுது, நல்லதை செயல்படுத்துகின்ற பொழுது தூய ஆவி இருக்கிறது. நான் தீயதை நினைக்கின்ற பொழுது, தீயதை பேசுகின்ற பொழுது, தீயதை செய்கின்ற பொழுது தீய ஆவி இருக்கிறது. ஒரு மனிதனிடத்திலே தீமைகள் பெருகி பெருகி, நினைவிலே, பேச்சிலே, செயலிலே தீமை பெருகி 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 அது மரமாக வளர்ந்து வேறு ஊன்றி ஆன்மாவை போய் தாக்குகின்ற பொழுது அவன் பேய் பிடித்தவனாக மாறிவிடுகின்றான். அதே போலதான் நல்லதை நினைத்து நினைத்து, நல்லதை பேசி பேசி, நல்லதை செய்கின்ற பொழுது அது வேறு ஊன்றி மரமாக வளர்ந்து ஆன்மாவை போய் தாக்குகின்ற பொழுது அது புனிதர்களாக மாறுகின்றார்கள். அப்படி என்றால் இந்த உலகத்திலே தீய ஆவியும் தூய ஆவியும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மனிதர்களாக நாம் நடுத்தரத்திருக்கிறோம். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் பல வேலைகள் வாழ்ந்துகிறோம். புனிதர்களாகவும் இல்லாமல் தீய ஆவி பிடித்தவர்களாக இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஜபம், தபம் இதையெல்லாம் செய்து தூய வாழ்வு வாழ முயற்சி செய்கிறோம். ஆனால் இறந்தவர்களுக்கு அவர்களால் ஜெபிக்க முடியாது. அவர்களால் ஜெபிக்க முடியாது. நம்முடைய ஜபம் தேவைப்படுகிறது. திருவெளிப்பாடு 6ஆம் அதிகாரம்
9ஆம் வசனம். திருவெளிப்பாடு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, பலிபீடத்திற்கு அடியில் இருந்து இறந்தவருடைய ஆன்மாக்கள் நம்முடைய ஜபத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்காவது யாராவது ஜபம் செய்ய மாட்டார்களா? திருப்பணி ஒப்பு கொடுக்க மாட்டார்களா? என்னுடைய ஆன்மாவிற்காக பரிந்து பேசி மோட்சத்துக்கு அனுப்ப மாட்டார்களா என்று. எனவே நம்முடைய ஜபம் கட்டாயமாக இறந்த நபர்களுக்கு தேவைப்படுகிறது. இன்றைய நாளில் மிக குறிப்பாக திருவாளர் சூசராஜ் அவர்களுக்காக இந்த புனிதமான திருப்பணியின் வழியாக அவருடைய ஆன்மா ஈடேற்றத்திற்காக, அவருடைய ஆன்மா மாட்சி பெறுவதற்காக சிறப்பாக ஜெபிப்போம். நாட்டிற்காக இறந்தவர்களுக்கு நம்முடைய ஜபங்கள் தேவைப்படுகிறது. பிறந்த திருவாளர் சூசராஜ் அவருக்கு நம்முடைய ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஆண்டவருக்கு எடுத்து வைத்து மன்றாடுவோம். கூடி வந்திருக்கிற இறை சமூகத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பின் இறைவா, திரு அவைக்காகவும் அவற்றை வழிநடத்தும் ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவருக்காகவும், குறிப்பாக இன்றைய திருப்பலியை நிறைவேற்றும் என் அர்ப்பணியாளர்கள் அனைவரின் உடல் உள்ள சுகத்திற்காகவும், அவர்கள் பணிவாழ்வு மென்மேலும் வளரவும், பங்கு தளங்களில் அவர்கள் எடுக்கும் முயற்சிகள் இறைவனின் முழு ஆசை பெற்றதற்காக இறைவா உண்மை வேண்டுகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, மறைந்த எங்கள் தந்தை சூசேராஜ் ஆன்மாவை உம் கருணைக்குள் சேர்த்து உம்முடைய நித்திய வெளிச்சத்தில் தங்கிட அருள்புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த உலகில் இவர் வாழ்ந்தபோது செய்த தவறுகளையும் பாவங்களையும் மன்னித்து இவர் செய்த சிறு நன்மைகளை அவரது ஆன்மா ஒளியும் ஆறுதலும் கிடைக்கும்படியாக இறைவாமை மன்றாடுகிறோம். கருணையுள்ள இயேசுவே, உமது சிலுவையின் தியாகத்தால் உலகத்திற்கு ரட்சிப்பு வந்தது. அந்த ரட்சிப்பின் பலனை மறைந்து அனைத்து ஆன்மாக்களுக்கும், உத்திரிக்கிற்கு களத்தில் இருக்கும் ஆன்மாக்களுக்கும் உமது அருளையும் ஆற்றலையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒவ்வொருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம். சூசராஜ் அவர்களுடைய மனைவி, பிறகு அவர்களுக்காக விளக்கத்தை கேட்டு ஜெபிக்கிறேன். வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் மீட்பளிக்கும் நிறைவாகும் நம்பிக்கையுடன் நாங்கள் கேட்ட வேண்டுதல்களை கண்ணோக்கி பார்க்கும். இந்த மன்றாட்டில் பயனாக மதடியார் அவரது ஆன்மாவுக்கு பயனளித்து பாவ மனத்திலிருந்து நமது விடுதலை பெற செய்து ஒரு மீட்பில் பங்கு பெற அருள்வீராக. எங்கள் ஆத்மராக கிறிஸ்துவடியாக